Hi guys, வெல்கம் டு மதுஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம சஷ்மி கிரியேஷன்ஸ் ஹப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹாட் செல்லிங்கான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வெயிட் லாஸ் பவுடர், அப்புறம் ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அண்ட் நலுங்கு மாவு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குங்க. ஸோ உங்கள் ஆர்டரை கீழே தெரிய நம்பருக்கு கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் பவுடர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் லாஸ் பவுடரில் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் 27 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா ஐட்டமும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் கீ இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அது என்னென்னா மக்காச்சோளம், மிளகு, குதிரைவாளி, வரகு, சாமை, திணை, கருப்புளுந்து, கோதுமை சம்பா, பார்லி, பருத்தி விதை, கொள்ளு, பாதாம் பிசின், ஆளி விதை, வெள்ளரி விதை, பூசணி விதை, பனிவரகு, கம்பு. வீடியோவில் பார்க்குற இந்த எல்லா ஐட்டமும் தேவையான அளவு நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியை ஸ்டவ் மேலே எடுத்து வச்சு நீங்கள் ஃப்ளேம் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். அப்போ தான் எதுவும் கருகாமல் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் வறுக்கணும். நீங்கள் அந்த அரிசி வகைகள், திணை, சாமை அதெல்லாம் கூட கம்பைன் பண்ணி போடலாம். நீங்கள் வறுக்கும்போது வந்து ஃப்ளேம் ஹையாக வச்சிங்கன்னா கருகிரும். ஸோ அதை வந்து கருகாமல் வறுக்கணும். கருகிச்சுன்னா ஃப்ளேவர், ஸ்மெல் ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடும். ஏன் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இந்த வெள்ளரி விதை, பூசணி விதை அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும். ஸோ அது கூட வந்து இந்த வெள்ளை சுண்டல், மக்காச்சோளம்லாம் போட்டிங்கன்னா லேட் ஆகும். அந்த ஐட்டம் தான் நீங்கள் ஒன்றா போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ எந்தெந்த ஐட்டம் தனித்தனியாக போடணுமோ அதை தனியாக தான் போடணும். எது ஒன்றா போடணுமோ அதை ஒன்றா தான் போட்டு வறுக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மொச்சப்பயிறு, தட்டாம்பயிறு ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடுறேன். ஏன் அப்படின்னா ரெண்டுமே வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் ஒன்றா போடுறேன். எல்லாத்தையும் நீங்கள் ஃபேன் காற்றுல போட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா மெஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். எதுக்கு சலிக்கிறோன்னா, சில ஐட்டம் சரியாக அரைப்படாமல் மேலே வந்து திட்டாக இருக்கும். அதனால நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நமக்கு நைஸான வெயிட் லாஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ, பை பாய்.